சாந்தி. நேயர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நமது நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன். இம்முரளிகளில் மறைந்துள்ள ரகசியங்களை தெளிவுபடுத்துவதற்காக எப்போதும் போலவே நம்மிடையே மதிப்பிற்குரிய ராஜி சகோதரர் வந்துள்ளார். சகோதரரே, இன்றைய இந்நிகழ்ச்சியில் தங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். சகோதரரே, தற்காலிக மகிழ்ச்சியை பிறரிடமிருந்து அடைய வேண்டுமென்றால் ஒருவர் உங்களை தற்காலிகமாக புகழும்போது அந்த மகிழ்ச்சியில் வந்து விடுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஊக்கம், உற்சாகம், குஷி நிறைவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதற்காக ஏக்ரஸ் நிலையில் இருப்பது மிகவும் அவசியமாகும். அதற்காக நாம் நம்முடைய நேச்சுரல் ஸ்வமானத்தை உருவாக்க வேண்டும். பாபா எனக்கு எத்தனை ஸ்வமான் கொடுத்துள்ளார், என்னை தகுதி உடையவராக ஆக்கியுள்ளார். ஆகவே நான் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைந்துள்ளேன். உலக மக்கள் என்னை மகிமை பாடினாலும் சரி, பாடாவிட்டாலும் சரி, இன்று உங்களை நாற்காலியில் அமர்த்துகின்றார்கள், நாளை நாற்காலியில் இருந்து கீழே இறக்கி வைத்து விடுவார்கள். மனிதர்களின் மகிமைகளை எதிர்பார்க்க கூடாது. பாபா எனக்கு எத்தனை ஸ்வமான் கொடுத்திருக்கின்றார், அந்த ஸ்வமானத்தின் போதையில் இருக்க வேண்டும். விருந்தாளியாக புரிந்து கொள்வது என்றால், விருந்தாளி என்றாலே தன்னுடையது எதுவுமே இல்லை, வந்துள்ளேன், என்னுடைய நாடக பாத்திரத்தை நடித்து முடித்துவிட்டு செல்ல வேண்டும். எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இருக்காது. சாதனங்கள், சௌரியங்கள் இவைகளின் மீது பற்று என்பது இருக்காது. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது விருந்தாளிகள் வருகின்றார்கள், மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களுடன் உரையாடுவார்கள், பேசுவார்கள், பின்னர் அவர்கள் சென்று விடுவார்கள். அவ்வாறு அல்ல, விருந்தாளியாக வந்துவிட்டு உங்களுடன் பேசிக்கொண்டு பின்னர் அந்த வீட்டுக்கே அவர்கள் மாலிக்காக ஆக மாட்டார்கள். பாபா கூறுகின்றார், இந்த உலகத்துக்கே நீங்கள் விருந்தாளிதான். நீங்கள் வந்துள்ளீர்கள், பின்னர் செல்ல வேண்டும். சிலர் தான் இருக்கக்கூடிய வீட்டையே என்னுடைய வீடு என்று கருதுகின்றார்கள், மாலிக்காக ஆகிவிடுகின்றார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தாய், இங்கிருக்கக்கூடிய பொருள்களுக்கு மாலிக் என்று கருதினீர்கள் என்றால் விருந்தாளி என்ற போதை இருக்காது. அந்த பொருள்கள் மீது பற்றுதல் பிரபாவம் என்பது ஏற்பட்டுவிடும். நீங்கள் அதற்கு அடிமையாக மாறிவிடுவீர்கள். அந்த பொருள்களிலேயே நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இந்த உலகத்திற்கு விருந்தாளிகள் தான். நீங்கள் உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான் வந்துள்ளீர்கள். ஆத்மாவின் சொந்த வீடாகிய ஆத்மலோகம் நினைவிருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் நான் இங்கு விருந்தாளி என்ற நினைவிருக்கும். இந்த உலக நாடகத்தில் உள்ள அனைவருமே விருந்தாளிகள்தான். இன்று வந்துள்ளார்கள், நாளை செல்ல வேண்டும். இந்த நினைவு என்பது இருந்தால் எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விலகி இருக்க முடியும். விருந்தாளி என்று உணர்ந்தால் மகானாகி விடுவோம். அவர்கள்தான் மகானாக முடியும். ஏனென்றால் புத்தியில் எந்த விஷயத்திலும் செல்ல மாட்டார்கள். அனைத்திலிருந்தும் உபராம் என்ற நிலையில் இருப்பார்கள். உபராம் நிலையில் இருப்பவர்கள் மகானாக ஆகின்றார்கள். எந்த ஒரு கவர்ச்சியும் அவர்களை கவர்ச்சி செய்யாது. அவர்களைத்தான் பாபா மகான் என்று கூறுகின்றார். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அவருக்கு யார் மீதும் பற்று கிடையாது. பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், எதன் மீதும் பற்று கிடையாது. ஆதலால் பாபா மகானாக இருக்கின்றார். எந்த விஷயத்திலும் அவர்கள் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். முழு உலகமும் அவருடையது என்று நாம் கருத வேண்டும். அவர்களே மகானாக ஆக முடியும். அனைத்தும் நம்முடையது, ஆனால் எதுவும் நமது கிடையாது. அத்தகைய ஸ்திதி இருக்க வேண்டும். சகோதரரே, முரளியில் மேலும் பாபா கூறுகின்றார், சேவையில் நீங்கள் வெற்றியடைய வேண்டுமென்றால் 3 விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். 1, சாக்குப்போக்கு சொல்ல வைத்தல், வாடிப்போவது. இதன் காரணத்தினாலேயே சேவையில் வெற்றி கிடைப்பதில்லை. நமக்கு சேவைக்காக பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கின்றதென்றால் அந்த சேவையை பற்றி மற்றவர்கள் அடிக்கடி கூற வேண்டும். அதன் பிறகே நான் செய்கின்றேன். சேவையை பற்றி மற்றவர்கள் எனக்கு ஏன் அடிக்கடி கூற வேண்டும்? சேவை எனக்கு கிடைத்துள்ளது, பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது, அதனை நாம் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் அதனை கூற வேண்டும், அதன் பிறகு நான் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடாது. ஆனால் சகோதரரே, சிலருக்கு அவர் விருப்பப்படி சேவை கிடைப்பதில்லை. இதனால் அவர் தானாகவே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவார். இதனால் அப்படி ஆயிற்று, அதனால் அப்படி ஆயிற்று என்று காரணம் சொல்ல முற்படுவார். அவருக்கு அவர் விருப்பப்படி கிடைத்தால் எந்த காரணமும் சொல்ல மாட்டார். இல்லை என்றால் சொல்லவும் வைப்பார். கிடைக்காவிட்டால் வாடியும் போய்விடுவார். வேறு யாருக்காவது கொடுத்தாலும் வாடிவிடுவார். பாபாவின் முன்னால் நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டால் என்னுடைய விருப்பம் என்பது இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பாபாவின் யஜ்யத்தில் எனக்கு எவ்விதமான சேவைகள் கிடைத்தாலும், பாபா எந்த சேவை கொடுத்தாலும், எந்த சேவைக்காக பாபா என்னை நிமித்தமாக ஆக்கியுள்ளாரோ அந்த சேவையே மிக உயர்ந்த சேவையாகும். சாய்ஸ் நாம் வைத்திருந்தால் அதில் நாம் கூறுவோம், பின்னர்
வாடிய நிலை ஏற்பட்டுவிடும். என்னுடைய விருப்பமான சேவை கிடைக்க வேண்டும் என்று நாம் கூறக்கூடாது. அவ்வாறு இல்லாமல் பாபா எனக்கு என்ன சேவை கொடுக்கின்றாரோ அதனை நான் செய்ய வேண்டும். அந்த சேவையை மிகவும் அன்போடு குஷியோடு என்னுடைய சேவை என்று புரிந்து நாம் செய்ய வேண்டும். அவர்கள் இந்த சேவை என்னுடைய விருப்பத்துக்கான சேவை இல்லை என்று நாம் கருதுகின்றோம். இன்று மேடையில் என்னை பேச சொல்கின்றார்கள் என்றால் எனக்கு குஷி என்பது ஏற்படும். ஏனென்றால் நான் மேடையில் மிகவும் நன்றாக பேச முடியும் என்று நான் ஆசைப்பட்டால் எனக்கு அந்த மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு உணவு பரிமாறக்கூடிய சேவை கிடைக்கின்றது. ஆனால் எனக்கு உணவு பரிமாறக்கூடிய சேவையில் ஆர்வமே இல்லை. பெரியவர்கள் கூறுகின்றார்கள், போய் அனைவருக்கும் உணவு பரிமாறுங்கள் என்று. அச்சமயம் நாம் உடனே சாக்கு போக்குகள் கூற ஆரம்பிப்போம். எனக்கு உடல்நிலை சரியில்லை, பெரியவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்றால் உடனே மனம் என்பது வாடி போய் விடுகின்றது. பின்னர் போய் தூங்கி விடுகின்றார்கள். உங்களுக்கு மேடையில் பேசக்கூடிய ஆர்வம் என்பது எவ்வளவு இருக்கின்றதோ அதற்குண்டான மதிப்பெண்ணை விட நாம் சமையல் அறையில் செய்யக்கூடிய சேவையிலும் அதைவிட அதிகமான மதிப்பெண் என்பது உள்ளது. ஏனென்றால் அந்த சேவையில் நேரடியாக ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் என்பது கிடைக்கின்றது. என்னுடைய விருப்பம் என்பதனை நீக்கிவிட்டு பாபா கொடுக்கக்கூடிய சேவையை மனப்பூர்வமாக செய்யுங்கள். அப்பொழுது மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். சிலர் வாடி போய் விடுகிறார் என்றால் சிலர் சாக்குப்போக்கு கூறுகிறார்கள். நீங்கள் இதை நன்றாக அறிவீர்கள். மேலும் சிலர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது 2-4 முறை சொன்னால் ஒத்துக்கொள்வார். இந்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலர் அடிக்கடி கூறும் பொழுது அவர்கள் அந்த சேவையை செய்கின்றார்கள். சிலர் திருப்பி திருப்பி கூறினால் செய்கின்றார்கள். ஆகவே அது அவர்களுடைய பாக்கியம். அவர்களிடம் நீங்கள் கூறுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் ஏன் எனக்கு கூறினார்கள்? பெரியவர்கள் கூறட்டும், நான் அப்பொழுது செய்கின்றேன். பெரியவர்கள் என்னிடம் கூறவில்லை, ஏன் பெரியவர்கள் கூறவில்லை என்று அவர்களுடனே சாக்கு போக்குகளை கூற ஆரம்பிக்கின்றார்கள். சில நேரம் இப்படியும் சொல்கிறார்கள், சிறிய சகோதரி சொன்னால் கேட்க மாட்டோம், பெரிய சகோதரி சொன்னால் கேட்போம். அவர்களிடம் சூக்ஷ்மத்தில் அபிமானம் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நீங்கள் கூறுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் ஏன் எனக்கு கூறினார்கள்? நாம் கூறியும் அவர்கள் சேவை செய்யவில்லை என்றால் உடனே நாம் பெரியவர்களிடம் சமிகை செய்ய வேண்டும். அப்பொழுது மூத்த சகோதரியிடம் கூற வேண்டும், சகோதரர்களிடம் கூற வேண்டும். நீங்கள் கூறினால் இவர்கள் செய்வார்கள் என்று பெரியவர்களை நாம் முன்னே வைக்க வேண்டும். நாம் நம்மை மோல்டு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுடைய இயல்பினை புரிந்து கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் அவர்களிடம் இதனை செய்ய வேண்டும் என்று நாம் கூறக்கூடாது.